வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்கள், மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு நட்பு பாராட்டி வரும் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறைவனை அறியச் செய்யும் குரு வணக்கமும் பாடிய பேராசிரியர் அருள்நிதி ஜி.கே. பாரதி அம்மா அவர்களே மற்றும் பிரபாலினி கன்சேமம் அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து விழாவுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகர்ஷியின் ஆசியோடு உங்களது ஆசியையும் வேண்டி உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை வேதத்திரிய தொடர் விளக்கம். இதுவரைக்கும் பகவத்கீதையை பற்றி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வாக கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அர்ஜுனன் என்ற ஒரு மனிதனுக்கும் நிகழ்ந்த உபதேசமாக, அதற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்பது போல பல உரைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முற்றிலும் புதிய கோணத்தில் பகவத்கீதை என்பது மதம் கடந்து எல்லா மக்களுக்கும் அன்றாட கடமைகளிலே வழிகாட்டக்கூடிய உன்னதமான ஒரு ஞான பெட்டகம். அதை புரிந்து கொள்வதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியத்தை ஒரு சாமியமாக பயன் கொண்டு கீதையின் நுட்பமான ஸ்லோகங்களுக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு தெளிவான விளக்கத்தை கடந்த 4 வாரங்களாக மேற்கொண்டோம். அதன் தொடர்பாக இன்றைய தினம் 5வது வகுப்பிலே அடியெடுத்து வைக்கின்றோம். இதுவரைக்கும் கீதை தோன்றியதற்கான காரணம், குருட்சேத்திர யுத்தம் என்பதன் விளக்கம், கீதையில் 18 அத்தியாயம் அமைந்ததற்கான குருட்சேத்திர யுத்தம் 18 நாட்கள் நடந்ததற்கான தத்துவ விளக்கம், அதனைத் தொடர்ந்து முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், பிறகு 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம், பிறகு 3ஆம் அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தையும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இப்போது கர்மயோகத்தின் 16வது ஸ்லோகத்திலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். இகத்தில் இங்கனம் இயக்கப்பெற்றுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன் பாப வாழ்க்கை உடையவனாய் புலன்களில் சிக்கியவனாய் வீணே வாழ்கிறான். ஆனால் ஆத்மாவில் இன்புற்று திருப்தி அடைந்தவனுக்கு வினையாற்றும் கடமையில்லை. ஏதாவது பொருளை நாடி மற்றவரை சார்ந்திருப்பதும் அவனுக்கு இல்லை. பற்றற்று தொழில் புரியும் புருஷனே
பெருநிலையை பெறுகிறான் என்று 16 முதல் 20 வரைக்கும் 5 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதனுடைய பொருள், நாம் வாழ்கின்ற பிரபஞ்சத்தின் இருப்பு, இயக்கம், விதி, விளைவுகள் இவற்றை பற்றிய அறிமுகமே இல்லாதவன், தெளிவு பெறாதவன் தான் தோன்றித்தனமாக வாழ்வதனால பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. சமுதாய வினைகளும் அதிக அளவில் பெருகியுள்ளன. பணம், பதவி, இன்பம் என்று ஒவ்வொரு மனிதனும் நாயாய் அலைவதற்கு காரணம் பழைய சமுதாயம். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அறியாமலோ அறிந்தோ செய்த பாவங்கள், அவையெல்லாம் சஞ்சித கர்மா என்ற வகையில் நம் தலை மீது இருக்கிறது. இதைத்தான் பித்ரு தோஷம் சொல்வார்கள். பிண்டம் வைக்காது பித்ரு தோஷம் அல்ல, வாழ தெரியாமல் வாழ்ந்து பாவங்களை சந்ததிக்கு விட்டு சென்றார்களே, அந்த பாவ சுமைதான் பித்ரு தோஷம், பித்ருக்கள் செய்த தோஷம். ஆனாலும் ஒட்டுமொத்த சமுதாயம் இப்படித்தான் என்று ஓரம் கட்டிவிட முடியாது. அதிலும் நல்லவர் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி ஒரு சிலர் உண்மையான ஆன்மீகத்தை கை கொண்டு புலனடக்கம் பெற்று தன்னளவில் அன்பு, நன்றி, கருணையோடு வாழ்கின்றார்கள். எதனோடும் பந்தித்து கொள்வது இல்லை. நிஷ்காமிய கர்மயோகியாக வாழ்கின்ற அவர்கள் மனித வடிவில் தெய்வங்கள். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை என்றார் கண்ணதாசன். அடுத்து 21 ஸ்லோகம், மேலோன் எதை சொல்கிறானோ அதையே மக்கள் பின்பற்றுகின்றனர். மேலோன் எதை பிரமாணமாக்குகிறானோ அதையே உலகம் அனுசரிக்கிறது. இதனுடைய பொருள், முன்னால் இருந்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கும் மதம், அரசியல், தொழில் என்ற 3 துறைகளிலேயும் யார் முதன்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் சொல்வதை உலகம் ஏற்கிறது. அதை நம்பவும் அதை பின்தொடரும் செய்வத்தான் செய்கிறார்கள். இந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் யக்ஞம் என்ற உலக இயக்க நீதி, அதை பற்றிய தத்துவார்த்தம் என்றால் இறைநிலையிலிருந்து பரிணமித்து வந்த வரலாறு, அதில் வந்த இன்ப துன்ப அனுபவங்கள், இதில் எப்படி நாம் பயன் கொள்வது, துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெருக்கி எப்படி வாழ்வது என்ற விளக்கங்களே தத்துவம். அதை பற்றிய தெளிவான சிந்தனைகளை பெற வேண்டும். அப்போது நன்மையுள்ள சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளவும் பயன் கொள்ளவும், துன்பத்தை கொடுக்கக்கூடிய பயனற்ற சம்பிரதாயங்களை உடைக்கவும் முடியும். மகர்ஷி சொல்வார்கள், எந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்கிறார் மகர்ஷி. இந்த தெளிவை பெறுவதுதான் ஞானம். வாழ்கின்ற மக்கள் வருகின்ற சந்ததிக்கு பாலமாக அமைவதால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை
நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் சந்ததிக்கும் கற்றுத்தர வேண்டும். அந்த கடமையை பகவான் சொல்கிறார். 22:3-4 மிக முக்கியமான ஸ்லோகம். கர்மயோகத்தில் சாரம் இந்த 3 ஸ்லோகங்கள். உலகிலும் எனக்கு கடமை ஏதும் கிடையாது. அடையாத ஒன்றை இனி அடைந்தாக வேண்டும் என்பதும் இல்லை. ஆயினும் நான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் அயர்வின்றி கர்மத்தில் ஈடுபடாவிடில் மக்கள் என் வழியை பின்பற்றுவர். நான் கர்மம் செய்யாவிடில் இவ்வுலகங்கள் அழிந்து போம். அதாவது உலகிலும் எனக்கு கடமை ஏதும் கிடையாது. இறைவனுக்கு உடல், குடும்பம், சமுதாயம், பொறுப்பு இருந்தால்தான் கடமை உண்டு. சுத்த வெளியான அரூபமான ஆதி சிவமான அரூப சிவமாகிய அந்த பரம்பொருளுக்கு எந்த தேவையும் கிடையாது. சில பேர் சொல்வதுண்டு, அந்த வெளி அசைந்ததால் தானே நாம் வந்தோம், அது ஏன் அசைய வேண்டும், அசையாமல் இருந்திருக்கலாம் அல்லவா என்றால், அந்த சுத்த வெளி விரும்பி அசையவில்லை. அதனுள் இருந்த ஆற்றல் அசைந்தது, எழுச்சி பெற்றது, உலகங்களாய் மலர்ந்தது. இதில் இறைவனின் சித்தம் எதுவுமே கிடையாது, விருப்பம் எதுவுமே கிடையாது. எனவே உலகங்களிலும் இறைவனுக்கு என்று எந்த கடமையும் கிடையாது. அடையாத ஒன்று. நமக்கு நிறைய உண்டு, இறைவனுக்கு என்ன உண்டு? அடையாத ஒன்று என இறைவனுக்கு கிடையாது. இனி அடைந்தாக வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. ஆனாலும் ஒன்றுமே இல்லைதான். ஆனாலும் இறைவன் கர்மம் செய்து கொண்டே இருக்கின்றான், கடமை செய்து கொண்டே இருக்கின்றான். ஏன் கர்மயோகம் மனிதனுக்கு வலியுறுத்தப்படுகிறது என்ற காரணம் இது. தத்துவ ரீதியாக இறைவனே கடமை செய்து கொண்டிருக்கின்றான் என்று பக்தி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரியே, அல்லது விஞ்ஞானபூர்வமாக இறை துகள் இயங்குவதால் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது, இறை துகளை எல்லாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நானாகவும் இயங்குகிறது என்று அறிவியல் பூர்வமாக விளங்கிக் கொண்டாலும் சரியே, இரண்டு வகையில் எப்படி புரிந்து கொண்டாலும் செயல் அல்லது கர்மம் என்பது அந்த சுத்த வெளியின் எழுச்சியால், ஆற்றலால் நடக்கிறது. இதை விளங்கிக் கொண்டால் போதும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா, உன் ஆணவம் பெரிதா? கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. அற்புதமான வார்த்தைகள். கூட்டும் இசையும், இது புரியும். சரிகம 7 சுரங்களை வைத்து கூட்டுகின்ற இசை புரியும். கூட்டின் முறை, இதுதான் நுட்பமான வார்த்தை. கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. எதை எதனோடு சேர்த்தால் என்ன வரும்? ஆக்சிஜனும் சேர்ந்தால் ஆக்சிஜன் தான். ஆக்சிஜனும் ஹைட்ரோஜனும் சேர்ந்தால் புதுசு ஒன்று பிரசவமாகும், தண்ணீர். அப்போ எதை எதனோடு சேர்த்தால் அது வேறு வேறுபட்ட தோற்றங்களாக வரும். அப்படி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி வகையான இணைப்புகள் உண்டு. அத்தனை இணைப்புகளும் செய்தவன் ஒரே ஆள் தானே. எனவே கூட்டும் இசை மட்டுமல்ல, கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ மனிதா. அற்ப ஜந்து இந்த மனிதன். தன் உடல் தேவைகளை மட்டுமே பார்க்கின்ற இவனுக்கே இவ்வளவு வியாக்கியானம் இருக்கும் என்றால், இந்த பூமி, சூரிய குடும்பம், 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்த
பால்வெளி மண்டலம். இதை போல் 1008 மண்டலங்கள் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றானே, எப்படிப்பட்ட ஆற்றலாக இருக்கும்? சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரண்டத்தை. அப்படி அந்த இறைவனின் பெருமை புரிந்து கொண்டால் போதும். அடுத்த ஸ்லோகம், பற்றுள்ளவராய் பாமரர் கர்மம் செய்வது போல் பண்டிதர் பற்றில்லராய் பாரினில் பெருநெறி போட்டுதற் பொருட்டு கர்மம் செய்ய வேண்டும். பற்று உள்ளவராய் மக்கள் செயல்படுவார்கள். ஆனால் பக்குவம் அடைந்த பண்டிதர்கள் பற்று இல்லாமல் செயல் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாட்டிலே பண்டிதர் உண்டு, ஆனால் பற்று இல்லாதவரா என்றால் ஒரு கேள்விக்குறிதானே. அப்போ அது எல்லாமே ஒரு தொழில் ரீதியாக போனதுனால தூய்மை கெட்டு போனது. எனவே உண்மையான தாத்பரியம் என்ன என்றால் 2 வகை. ஒன்று, பற்றோடு நான் வாழ்கிறேன், உடல், சொந்தம், குடும்பம் என்று வாழ்கின்ற சாதாரண மக்கள். இன்னொன்று, தன்னை கடந்து உலக வாழ்க்கையை கடந்து பிரபஞ்சத்தையே இயக்குகின்ற பரம்பொருளை உணர்ந்து இந்த வாழ்க்கை தற்காலிகமானதே என்ற சிந்தனையோடு பற்றற்று செயல்படுகின்ற பக்குவம். அவன் பண்டிதன். அந்தணன் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோழுகலான். அவன்தான் அந்தணன், அவன்தான் பண்டிதன். அப்படி உணவை உற்பத்தி செய்யவில்லை என்றால் முற்றும் துறந்த நான் என்னும் முனிவன் உயிரையும் துறக்க வேண்டி வரும். அதனால் மனிதனாக பிறந்த அனைவரும் பற்றுடனோ அல்லது பற்று இல்லாமலோ கடமை செய்தே ஆக வேண்டும். பற்றோடு அறவழி நடப்பது தெய்வ நீதிக்கு முரண்பட்டது அல்ல. அதாவது நான் செய்கிறேன் என்ற பற்றுதலோடு கடமை செய்வது இயற்கைக்கு தெய்வத்துக்கு முரண்படவில்லை. என்ன, தெய்வ தரிசனத்திற்கு அது தடையாக அமையும், அவ்வளவுதான். தெய்வத்தை அறிய முடியாது. பற்றுள்ளவன் தெய்வத்தை அறிய முடியாது. எனவே பற்றோடு செயல் செய்வது தப்பு இல்லை. ஆனால் அதே கடமையை பற்று இல்லாமலும் செய்யலாமே. நான் தான் குடும்பத்தை தாங்குகிறேன் என்று முனைப்பாக செயல்படலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் இறைவனுடைய கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்? இந்த கடமையை கொடுத்துருக்கிறான், ஏதோ என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்தாற் போல செய்கிறேன், அவ்வளோதான். இது பற்றற்ற பக்குவம், அவ்வளோதான். அப்போது பற்றோடு செயல் செய்தாலும் பற்றற்று செயல் செய்தாலும் ஒரே பேதம் என்ன என்றால், பற்றற்ற நிலையிலே தெய்வ தரிசனம் சாத்தியம். பற்றுள்ள நிலையிலே துன்பம் இல்லை என்றாலும் கூட தெய்வத்தை சந்திக்க முடியாது. அடுத்த ஸ்லோகம் 26, 7, 8 3 ஸ்லோகங்கள். ஞானியானவன் கர்மப்பற்றுள்ள அஞ்ஞானிகளிடம் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணலாகாது. எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். அகங்காரத்தால் மோகமடைந்தவன் நான் கர்த்தா என்று நினைக்கிறான். ஆனால் ஞானியோ குணங்களில் பிரவர்த்திக்கின்றன என்று அறிந்து பற்று வைப்பது இல்லை. ஞானியானவன் கர்ம பற்றுள்ள அஞ்ஞானிகளிடம் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணலாகாது. அதாவது நல்ல துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை நெறியைத்தான் மகரிஷி நமக்கு போதித்தார். மகரிஷிக்கு முன்பும் பல மகான்களும் இதே தத்துவத்தை மையமாக கொண்டுதான்
எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே என்று மக்களுக்காகவே தொண்டாற்றினார்கள். அது நல்ல மார்க்கம்தான் என்றாலும் உலகில் உள்ள மக்கள் பல தராதரங்களிலே உள்ளவர்கள். இந்த கருத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளவோ புரிந்தபடி செயல்படுத்தவோ சாத்தியமில்லை. அப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் நான் பண்டிதன் என்பதனால் நான் அறிந்தவற்றை வற்புறுத்தி கட்டாயமாக திணிக்கக்கூடாது. அப்படி திணித்ததன் விளைவு என்ன, அதையும் பார்க்கணும். ஞானியானவன் கர்ம பற்றுள்ளவர்களிடத்திலே நீ செய்வது தவறு, இப்படி செய்தால் இப்படி வரும் என்று அறிவுரை சொல்லலாமே தவிர நீ பாவப்பட்ட ஜென்மம் ஆனால் இப்படியாச்சு என்று அவனை வருந்த பண்ணக்கூடாது. மனம் கலங்கும்படி செயலாகாது. அதே சமயத்தில் சாமி சொல்லுவாங்க, இந்த பயிற்சிகளை நாம் செய்கின்ற போது நம்மிடம் வெளிப்படுகின்ற மாற்றத்தை கண்டு மற்றவர் வர வேண்டும். நீங்களும் தான் மன்றத்துக்கு போகிறீங்க, என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி அடுத்தவனை வருவாங்க? எனவே மாற்றம் நடந்தால்தான் ஒரு பயிற்சிக்கு மகத்துவம் வரும். எனவே எல்லா கர்மங்களிலேயும் முன்மாதிரியாக சான்றோன் என்றால் சான்று, எக்ஸாம்பிள், சான்றோன் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுபவர்கள். அப்படி சாதாரண மக்களுக்கு ஒரு பண்டிதன் சான்றோனாக முன்மாதிரியாக இப்படி வாழ்ந்தால் துன்பம் இல்லாமல் நல்ல வகையில் வாழலாம் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் நாடி வந்தால் அவர் துணை செய்யவும் வேண்டும், வழிகாட்டவும் வேண்டும். இப்படி எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். அகங்காரத்தால் மோகமடைந்தவன் நான் கர்த்தா என்று நினைக்கிறான். ஞானியோ குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன என்று அறிந்து பற்று வைப்பது இல்லை. அதாவது நல்ல குணங்களை பெறுவதற்கு எண்ணத்திலே தெளிவு வேண்டும். அதற்கு எண்ணத்தின் அடித்தளமான மனம், மனதுக்கு அடித்தளமாகிய ஆத்மா, அந்த தொடர்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா என்பது சஞ்சித பிராரப்த கர்ம வினை தொகுப்பு, வேறொன்றும் இல்லை. எனவே ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வந்திருக்கிறது. அப்போ இந்த ஜீவாத்மா தூய்மையாகத்தான் இருந்தது. அதனால் பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு அல்ல. ஆனால் ஜீவாத்மா பரம்பரையாக பெற்ற அனுபவங்களால் ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்கள் கலந்ததால் இது தரமிழந்தான். அதனால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் வந்ததே தவிர மூலத்தில் பேதம் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரே பரமாத்மா தான் இன்றைக்கு 780 கோடி மக்களின் ஆத்மாவாக பின்னப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்களே. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? அந்த நிலையில் செயல்படுகின்ற போது எண்ணம், சொல், செயல் அனைத்துமே தர்மத்திற்கு உட்பட்டவையாக அமைந்து போகிறது. அதனால் மேற்கொண்டு எந்த வகையிலையும் துன்பம் வராது. எனவே இப்படி பண்டிதனும் பாமரனும் ஒரே சமுதாயத்தில் தான் வாழ்கின்றனர். உடல் மனம் சார்ந்த கடமைகளை ஆற்றுகின்றனர். பாமரன் நான் செய்கிறேன் என்ற காமிய கர்மமாக செய்கிறான்.
இந்த நான் என்ற அகங்காரம் அனுபவங்களை ஈர்த்து ஆத்மா தன் வயப்படுத்தி கொண்டு குணப்பற்றுகள் உருவாக்குகிறது. அதனால் விவேகம் மறைந்து போகிறது. ஆனால் இந்த உண்மை அறிந்தவர்களோ பண்டிதனாக இருப்பதனால் அவன் நிஷ்காமிய கர்மத்தை பின்பற்றுகின்றான். அதே செயலை இவனும் செய்வான். ஆனால் நான் அங்கே இருக்காது. பற்றற்ற அனுபவங்களால் இந்த ஆத்மா களங்கம் அடைவது இல்லை. இதனும் நுட்பமாக சொல்ல போனால், நான் என்கின்ற போது ஆத்மா சம்பந்தப்படும். நான் அல்ல என்கின்ற போது பரமாத்மா சம்பந்தப்படும். ஆத்மாவுக்கு இந்த உடல் மையம் ஈர்க்கும், பரமாத்மாவுக்கு மையம் இல்லை, ஈர்க்காது. அதனால் நிஷ்காமியமாக செயல் செய்கின்ற போது பதிவுகள் வராது. காமியமாக செயல்படுகின்ற போது பதிவுகள் வரும். செய்த செயல்களை மீண்டும் பிரதிபலிக்கும். இதை ஞானியானவன் கர்மப்பற்றுள்ள அஞ்ஞானிகளிடம் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணலாகாது. ஏனென்றால் இந்த நிஷ்காமிய கர்மயோகம் தெளிவு பெறவில்லை என்றால் ஆபத்தானது. நிஷ்காமியம் தெளிவில்லை என்றால் ஆபத்தானது. எப்படி பாருங்க. எது நிஷ்காமியம்? என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே. இதுதான் நிஷ்காமியம். இதை மட்டும் புரிந்து கொண்டு ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் தெளிவு இல்லை என்று வைத்து கொண்டால் அவன் என்ன செய்வான்? என் கடவுள், என் மதம், என் கடவுளையும் என் மதத்தையும் காப்பதற்காக நான் யாரையும் கொன்று அழிப்பேன். எனக்கு அது பாவம் அல்ல, புண்ணியம். இறைவன் என்னை பக்கத்தில் வைத்துக் கொள்வான் என்று நான் கொலையே செய்தாலும் அது பாவம் அல்ல என்ற இடத்துக்கு வந்துடுவான். இப்போ நிஷ்காமி என்னாச்சுங்க? ஆபத்தா போச்சா? எனவே நிஷ்காமியம் எப்போ செயல்படுத்த வேண்டும் என்றால் தெளிந்த ஞானம், எல்லாமே ஒன்று என்ற அத்வைதத்தில் வந்த பிறகு பெறுகின்ற நிஷ்காமியம்தான் நன்மை தரத்தக்கதே தவிர துவைதத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு நிஷ்காமியம் பயன்படாது. அப்படி அவன் கையில் எடுத்தால் ஆபத்தாக முடியும். இதுதான் இன்றைய அத்தனை தீவிரவாதத்துக்கும் காரணம். அடுத்து, எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். இதை கற்றுக் கொடுத்தது அன்றைய குருகுலம், இன்றைய உண்டு உரை பள்ளி, ரெசிடென்சியல் ஸ்கூல். ஆனால் அது குருகுல கல்விக்கு பொருத்தமானதாக இல்லை. எப்போ பொருத்தமாகும்? ஆசிரியர் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக உடனிருந்து வழிகாட்டும் போது அது குருகுலம். இது டீச்சர்ஸ் பிளாக், இது ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக் என்று தனியாக பிரித்து ரெசிடென்ஸ் ஸ்கூல் நடத்துகின்ற போது அந்த வாழ்க்கை பாடத்தை மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அதே போல சான்றோர்கள் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். தன்னை தனிப்பிரிவாக பிரித்து வைத்து தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. மக்களோடு இணைந்து அந்த தர்மத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை மதவாதிகளுக்கு உண்டு. அகங்காரத்தால் மோகமடைந்தவன் நான் கர்த்தா என நினைக்கிறான். ஞானியோ குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன என்றறிந்து பற்று வைப்பது இல்லை. ஏனென்றால் எண்ணம் செயலாகும், செயல் பதிவாகும், பதிவு மீண்டும் எண்ணமாக பிரதிபலிக்கும். எனவே எண்ணம் குணமாகிறது, குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன. நான் என்ற உணர்வை கடந்துவிட்டால், மனம் உடலை கடந்துவிட்டால் பதிவுகள் ஏற்படாது. மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றா முன்னில்
மிதக்கின்றேன், காப்பாய் இந்நிலை மாறாமல் என்று வேண்டுகோள் வைத்தார் மகர்ஷி அவர்கள். இதுதான் உண்மையான நிஷ்காமிய கர்மயோகம். 29வது ஸ்லோகம். பிரகிருத்தியின் குணங்களால் மோகமடைந்து குணங்களின் செயல்களில் பற்று வைக்கின்ற மந்த புத்தியினரை தெளிந்த அறிவுடையோன் கலங்கும்படி செயலாகாது. அதே கருத்து மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. பிரகிருத்தியின் குணங்களால் மோகமடைந்து குணங்களின் செயல்களில் பற்று வைக்கின்ற மந்த புத்தியினர் அவர்களை தெளிந்த அறிவுடையோன் கலங்கும்படி செயலாகாது. பொதுவாக மக்களின் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் பணம், பதவி, தொழில், புலனின்பங்கள். இவற்றிலே அடகு போய் மீட்க முடியாதபடிக்கு காலாவதியாகிவிட்டன. ஞானம் வேண்டி தெய்வத்தை வணங்குகின்ற பக்தர்களும் இல்லை. எந்த பக்தனும் வேண்டுகோள் என்ற பட்டியல் இல்லாமல் பரமனிடம் போவதில்லை. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை கேட்டுத்தான் போகிறானே தவிர, இறைவா உன்னை அறிய வேண்டும் என்று கேட்கின்ற பக்தன் எத்தனை பேர் தேடி பாருங்க. கசப்பான உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு இடித்துரைப்பதால் எந்த பயனும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க? அவன் நம்பிக்கை நீங்கள் எங்கே கெடுக்கிறீங்க? அவனுக்கு போய் கும்பிட்டா கிடைக்குன்னு நினைக்கிறான், கும்பிடுறான், உங்களுக்கு என்ன வந்தது? இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்வது உண்டு. அவனுடைய நம்பிக்கை, அவன் வணங்குகிறான், நாம் தடை செய்ய வேண்டாம். ஓகேயா? ஒரு குழந்தை என்னால் வாழ முடியாது என்று என்றைக்காவது பயப்பட்டதா? நான் வாழ்ந்து விடுவேன் என்ற தைரியமாக தான் இருக்கிறது. பிறகு ஏன் அதை வற்புறுத்தி, அடித்து, துன்புறுத்தி பள்ளியில் சேர்க்கிறோம்? பள்ளியிலிருந்து வந்த பிறகு படி படி என்று பிரம்பெடுத்து ஏன் சாத்துகிறோம்? அவருடைய நம்பிக்கை, அது வாழும் நம்புகிறது, விட்டு விடுங்களேன். இப்போ என்ன சொல்லுவோம்? அது சின்ன குழந்தைங்க, அதுக்கு தெரியாது, நாம் தானே சொல்லிக் கொடுக்கணும். இதே தான் மகன்களுக்கு நாம் சின்ன குழந்தைங்க. எப்படி குழந்தைக்கு வாழ்க்கை பற்றி தெரியவில்லையோ, அதே போல் இந்த வளர்ந்த மனிதர்களுக்கு கர்மாவை பற்றி தெரியாது, கடவுளை பற்றி தெரியாது. அப்போ தெரியாத குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடுத்தியல்ல, அதே போல் தெரியாத உனக்கு ஒரு ஞானி சொல்லிக் கொடுப்பார், போய் கேள். அப்போ தான் நம்ம வாழ்க்கை விளங்க முடியும். எனவே இது ஒரு வகையான விதண்டாவாதம் தான். அவன் நம்பிக்கை நீ ஏன் கெடுக்கிறாய் என்பது ஒரு வகையான விதண்டாவாதம். சரி, சில மகான்கள் கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னார்கள். சாக்ரட்டிஸ், ஆதிசங்கரர், இயேசுபிரான், நபிகள் நாயகம், வள்ளல் பெருமான், விவேகானந்தர், பாரதியார், இப்படி சில பேர் சொல்லுவதை நிறுத்தவில்லை, கொஞ்சம் இடித்துரைத்து வற்புறுத்தி சொல்லவும் செய்தார்கள். விளைவு என்ன? இந்த முயற்சியிலே நான் சொன்ன அத்தனை பேரும் அகால மரணத்தை சந்தித்தவர்கள். அந்த அகால மரணத்தையும் கட்டு கதைகள் மூலம் மறைக்கப்பட்ட கொடுமையும் உண்டு. துன்பத்தை மூட்டை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், சொன்னவனை முடித்து வைப்பான். சைத்தானின் மாய பலம் இது, சைத்தானின் மாய பலம் இது. அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் உண்மையான ஞானிகளை அடையாளம் கண்டு தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தவம் செய்து தத்துவம் பயில வேண்டும். தவமும் தத்துவ விளக்கமும் இணைந்தால்தான் மாற்றம் வரும். வெறும் விளக்கமும் செயலுக்கு வராது, வெறும் தவமும் விளக்கம் தராது. தவம் அறமே துணையாமை. 30வது ஸ்லோகத்தில், கர்மங்களை எனக்கு அர்ப்பணித்துவிட்டு சித்தத்தை சைதன்யத்தில் வைத்து ஆசையையும் மமகாரத்தையும் அகற்றி மனக்கொதிப்பின்றி போர் புரிவாயாக. இந்த ஸ்லோகத்தில்
அற்புதமான உட்பொருள் ஒன்று இருக்கிறது. எல்லோரும் நினைப்பது போல குருட்சேத்திர யுத்தத்தில் துரியோதன கூட்டத்தை வெல்வதுதான் கொல்வதுதான் என்றால், இங்கே ஸ்லோகம் என்ன சொல்கிறது? சைதன்யம் என்றால் பிரபஞ்சம், சைன்யம் என்றால் போர்க்களம். அப்போ பகவான் சொல்கிறார், கர்மங்களை எனக்கு அர்ப்பணித்து விட்டு சித்தத்தை சைதன்யத்தில் வை, பிரபஞ்சத்தில் வை. அடுத்து ஆசையையும் மமகாரத்தையும் அகற்றி. நான் வெல்வேன் என்ற மமதை இல்லைன்னா யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதே மமதை அகத்தாய்வில் ஜெயிக்க முடியாது. அப்போ இங்கு அகங்காரத்தை நீக்கினால்தான் ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியும். அகங்காரம் இருந்தால்தான் போர்க்களத்தில் ஜெயிக்க முடியும். எனவே இந்த ஸ்லோகம் எதை காட்டுகிறது? குருட்சேத்திரம் என்பது நடந்த போர் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள் நடக்கின்ற குருட்சேத்திரம் ஒரு தொடர் போராட்டம், வாழ்க்கை போராட்டம். எனவே கர்மங்களை எனக்கு அர்ப்பணித்துவிட்டு சித்தத்தை சைதன்யத்தில் வைத்து ஆசையையும் மமகாரத்தையும் அகற்றி மன கொதிப்பின்றி போர் புரிக. இதில் அர்ப்பணித்தல், சரணாகதி மிக உயர்ந்த தூய்மையான தெய்வீகமான வார்த்தைகள். இதனுடைய தாத்பரியம் புரியாமல் சர்வசாதாரணமாக இந்த பக்தர்கள் பயன்படுத்துகிறாங்க. எதுக்குங்க கவலைப்படுறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவன் அர்ப்பணிச்சிருங்க, அவன் பார்த்துக்குவான். அர்ப்பணிச்சாச்சா? விட்டுட்டீங்களா? வெறும் செய்ய மாட்டீங்களே. அர்ப்பணித்தல் என்றால் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு 4 வரிகள். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் சரணாகதி, இதுதான் அர்ப்பணம். இப்படி அர்ப்பணித்த சரணாகதியான பக்தனை எத்தனை பேர் பார்க்க முடியும்? எல்லாம் வேஷ பக்தி. மக்களிடத்திலே தன்னை உயர்ந்த பக்திமானாக, கடவுளுக்கு சொந்தக்காரனாக காட்டுகின்ற ஒரு பரோடவமான பக்தி. இது ஆத்மாத்மானது அல்ல. எனவே இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவனுக்குமே தகுதி இல்லை. இது ஞானத்தின் உச்சத்தில் வருகின்ற வார்த்தை சரணாகதி. தவம் செய்து பக்குவமடைந்து அந்த நான் என்ற வித்யா கர்வத்தை விட முடியாமல் தவிக்கின்ற போது குரு காட்டுகின்ற வழி சரணாகதி. குருவிடம் சரணடை, தெய்வத்திடம் சரணடை. சரண் அடைந்தால் மட்டுமே வித்யா கர்வத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அந்த உச்சத்தில் தொடுகின்ற பழக்கம் சரணாகதியும் அர்ப்பணிப்பும். இது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமே கிடையாது. எனவே அந்த தூய்மையான வார்த்தை உச்சரிக்காமல் இருப்பது நல்லது. இது அறியாமையின் வெளிப்பாடை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது மக்களுக்கு. எந்த பக்தனுக்கு நிறைஞ்சு போச்சுங்க. எனவே இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என சிந்தித்தால் மட்டுமே சரணாகதியின் கதவு திறக்கப்படும். அதுவரை அந்த கதவு யாருடைய புலம்பலுக்கும் திறக்கவே திறக்காது. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. மிக அற்புதமான ஸ்லோகம் இது. அந்த சரணாகதியை மகன் காட்டுறாங்க எப்படி என்பதை. என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே, ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியனால் ஆவதுதான் என்னை. இந்த சின்ன ஆத்மாவனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உன் கருணை இல்லாமல் இந்த உடல் அசைய முடியாது. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசைய முடியாது. இப்போ நான் எங்கே ஆட்டம் போடுறது?
எனவே அந்த பக்குவம், சரணாகதியான பக்குவத்தில் தான் தான் நான் நான் ஒழியும். தனது எனது எனது என்பது ஒழியும். அந்த ஒழிந்த பிறகுதான் மனம் பிரபஞ்சத்தில் லயமாகும். அந்த லயத்தில் இந்த ஜீவாத்மா தூய்மை பெறுகிறது. 3 குணங்களும் கடந்த அமைதியில் குருச்சேத்திரத்திற்கு, எனது மன போராட்டத்திற்கு நான் சாட்சியாக மாறி சலனமின்றி கவனிக்கிறேன். இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம். நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். அந்த சொல்படி இந்த உடலின் நாடகத்தை எனது ஆத்மா ஒரு சாட்சி பாவனையாக கவனிக்க வேண்டும். அடுத்து 31 முதல் 35 வரை உள்ள ஸ்லோகங்கள். எனது இக்கோட்பாட்டை ஸ்ரத்தையுடன் பின்பற்றுபவன் வினை நின்று விடுபடுகிறான். மற்ற யார் இகழ்ந்து பின்பற்றுவது இல்லையோ, எவ்வித ஞானமும் விவேகமும் இல்லாத அம்மூடர் கெட்டுப்போனவர்கள். அவர்களை தடை செய்வதால் ஆவது என்ன? இந்திரியங்களுக்கு விருப்பு வெறுப்பு உண்டு. அவை சத்துருக்கள். அவைகளுக்கு வசப்படலாகாது. நன்கு இயற்றப்படும் பரதர்மத்தை விட குணம் இல்லாத தன் தர்மம் மேலானது. இப்போ ஒன்றாக பார்ப்போம். எனது இக்கோட்பாட்டை ஸ்ரத்தையுடன் பின்பற்றுபவன் வினை பற்றிலிருந்து விடுபடுகிறான். அப்படி இல்லாதவன், இல்லாவிட்டால் பரவாயில்ல, இகழ்ந்து பேசுவது. கந்தசஷ்டி கவசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, பகவத்கீதையும் விமர்சனம் செய்கிறாங்க. என்ன தகுதி உண்டு விமர்சனம் செய்வதற்கு? அதை ஏன் விளம்பரப்படுத்துவான மக்கள் மத்தியில்? அலட்சியப்படுத்திட்டு போக வேண்டியது தானே. எனவே யார் இகழ்ந்து பின்பற்றுவதில்லையோ, எவ்வித ஞானமும் விவேகமும் இல்லாத அந்த மூடன் கெட்டுப்போனவன். தடை செய்வதால் ஆவது என்ன? He deserved for suffering. Why should you bother? அவனுடைய பிறப்பே கேடுகட்ட ஜென்மம். அது அப்படித்தான் இருக்கும். சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. ஓடத்தை பார்த்த பெண்ணும் வெள்ளத்தில் நீந்திச் சென்றால் சொந்தத்தில் அறிவேது. பட்டுத்தான் தீருமென்றால் கெட்டுத்தான் மாறுமென்றால் புத்திக்கு விளையேது. எனவே இதுவரை சொல்லப்பட்ட கர்மயோகத்தை பொறுப்போடு விழிப்போடு அயராது கடைபிடிப்பவன் வினை தலையிலிருந்து விடுதலை பெறுகின்றான். மற்ற இதை அறியாதவனும் அலட்சியப்படுத்துபவனும் ஏளனம் செய்பவனும் அதர்மத்தை தர்மம் என்று சாதிப்பவனும் சான்றோரை கேலி செய்பவனும் ஆகிய அம்மூடன் கேடுகட்டவன் என்று, கேடுகட்ட கர்ப்பத்தில் பிறந்தவன் என்று அறிக. துஷ்டனை கண்ட தூர விலகு. எல்லாமே இறைவன் தான். ஆனாலும் பிறப்பு ஒக்கும் எவ்வுயிருக்கும். சரி, சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா? எல்லாமே தெய்வம்தான் என்றாலும், அந்த அயுகனுக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது என்றாலும், பிரம்மத்தை பார்த்து வணங்கலாமே தவிர அவனுக்கு உதவி செய்வதற்கு கூட போகக்கூடாது. எனவே துஷ்டனை கண்ட தூர விலகி விடுவதுதான் நமக்கு நன்மையானது, சமுதாயத்திற்கு நன்மையானது. மனதிலே விருப்பு வெறுப்பு உண்டு. புலன்களிலே இன்ப துன்பம் உண்டு. அவைகளுக்கு வசப்படலாகாது. அடுத்து, நான் மடாதிபதி என்ற கர்வத்தோடு பற்றோடு ஆத்மசாதகம் செய்பவனை காட்டிலும் நான் அல்ல என்ற பணிவோடு தெளிவோடு குடும்பத்தை நடத்தும் கர்ம யோகி உயர்ந்தவன், மேலானவன். மிக அற்புதமான ஸ்லோகம் இது. நான் மடாதிபதி என்ற கர்வத்தோடு பற்றோடு ஆத்மசாதகம் செய்பவனை காட்டிலும் நான் அல்ல என்ற பணிவோடு
தெளிவோடு குடும்பத்தை நடத்தும் கர்ம யோகி மேலானவன், சிறந்தவன், உயர்ந்தவன். 36 ஸ்லோகம். கிருஷ்ணா, இப்புருஷன் இச்சிக்காதிருந்தும் பலவந்தமாய் ஏவப்பட்டவனாய் எதனால் தள்ளுண்டு பாவம் செய்கிறான்? அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, இந்த மனிதன் ஆசைப்படவில்லை எண்ணம் இல்லாத போது கூட ஏதோ ஒன்று ஏவப்பட்டவனாக, பலவந்தமாக தள்ளப்பட்டவனாக ஏதோ ஒன்று செய்து விடுகிறானே, பாவத்தை செய்கிறானே. அது ஏன்? ஏதோ ஒன்றினால் பலவந்தமாக ஏவப்பட்டவனைப் போல மனிதனுக்குள் ஒரு உந்து சக்தி வந்து அதனால் பாவம் செய்கிறான். அது ஏன்? வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு வேகத்தோடு வருவதைப் போல எண்ணம் வெளிப்படுகின்ற போது அதனுடைய உத்வேகம் சொல் செயலாக மறந்து விடுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையாவது செய்து விடுகிறான். செயல் செய்த பிறகு விளைவு இறைவனின் தீர்ப்பு. அந்த விளைவு இன்பத் துன்பமாக வரும்போது இன்பத்தை உடலும் மனமும் ஏற்கின்றன. ஆனால் துன்பத்தில் உடலும் மனமும் முரண்படுகின்றன. துன்பம் இல்லாமல் தான் விரும்புகின்ற இன்பத்தை மாத்திரமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தெய்வ நீதியை, தர்மத்தை, இயற்கை சட்டத்தை, செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து மதித்து செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். அதை பற்றி எனக்கு அழகாக சொல்வார். எனதென்ற செயல் ஏது, எனதென்ற பொருள் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, மா தவமே. மா தவனே அல்ல, மா தவமே. ஏன்னா ஆதிசிவமே தவம்தான். அந்த இருப்பு தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சர்வ சத்ரு யார் என்றால் மனம் ஒரு குரங்கு. மனித மனம் ஒரு குரங்கு. அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது. அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது. நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. அனுபவித்து எழுதிய வார்த்தைகள் கண்ணதாசன். அடுத்த ஸ்லோகம். ரஜோகுணத்து உதித்த இந்த காமம் குரோதம்தான் எதையும் உண்ணவல்லது, பெரும் பாபமுடையது. இங்கு இதை எதிரி என அறிக. ரஜோகுணத்து உதித்த காமம் குரோதம் எதையும் அழிக்க வல்லது, பெரும் பலமுடையது, பாபமுடையது. இங்கு இது எதிரி என அறிக. ஆசை கோபம் மனிதனுக்கு நன்மையாக செய்கிறது. எனவே அதுதான் நம்முடைய உண்மையான பகைவர்கள். உலக வாழ்க்கையில் உடல் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்திக்கு என்று நமக்கு சில வசதிகள் தேவையாகின்றன. வசதிகளை பொருள் பற்று, மக்கள் பற்று என்ற வகையில் தூய்க்கின்ற அனுபவங்களிலே மனம் அதன் ஊடாக இணைந்து செயல்படுகிறது. அப்படி தேவைகளை நிறைவு செய்கின்ற போது மனம் அந்த இன்பத்தில் சிக்கிக்கொள்வதால் ஆசை என்ற இயற்கை நியதி பேராசை என்ற செயற்கையாக மாறுகிறது. உடல் பாதுகாப்புக்கும், பராமரிப்புக்கும், இனவிருத்திக்கும், அறிவின் மேன்மைக்கும், இயற்கை வளங்களை துய்ப்பதற்கு தேவையான அனைத்து ஆற்றலும், அறிவும், வசதியும் தர்மத்திற்கு உட்பட்டவைகளே. மகர்ஷி அழகாக சொன்னார். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதன் மூவாசை மதி கொண்டே பயன் பெறுவோம். அப்போ ஆசைகளை அப்படியே விடக்கூடாது. அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து சீர் அமைக்க வேண்டும் என்றார். எனவே மனம் தன் அனுபவங்களின் ஊடாக இணைந்து அது தனக்கு பிடித்தது, பிடிக்காதது என்று தரம் பிரித்து பிடித்ததை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க விரும்புகிறது,
பிடிக்காததை விளக்கவும் ஆசைப்படுகிறது. இப்படி மேலோட்டமாக பார்க்கின்ற போது நன்மை போல தெரிந்தாலும் கூட பிற்காலத்தில் அதனால் சிக்கல் வந்து சேர்கிறது. உதாரணமாக சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துகிறோம். குழந்தைகளை வளர்ப்பதற்கும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் குடும்ப தேவைகள் செலவு செய்கின்றோம். மீதி உள்ளதை வங்கியிலேயோ இல்லை இதிலோ முதலீடு செய்து வைக்கலாமே என்று சொத்து, வீடு, தங்கம் போன்றவற்றிலே பணத்தை முதலீடு செய்கிறோம். சொத்து சேர்கிறது. சொத்துக்கள் வளர வளர மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். இதுவரைக்கும் வளர்ந்த குழந்தைகள் பாகத்தகராறில் மனஸ்தாபம் வந்துவிட்டால் பெற்றோரின் நிலை என்ன? இருக்கு 2 குழந்தைங்க, எவ்வளோ சம்பாதிச்சு என்னங்க பண்ணுறது? பேச்சுவாக்கு இல்லாமல் கோர்ட்டுக்கு சார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ என்ன விளைவு? பேராசையால் வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவ பொருளும் அதனுடைய எழுதப்படாத விதி ஒன்றுண்டு, துன்பம். அதை சேர்த்து கொண்டே வரும். அதனால தான் மகரிஷி சொன்னார்கள், அனுபவ பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மன நலம் கெடும். குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை பெருக பெருக சுதந்திரம் கெடும். எனவே துன்பம் வராத வாழ்க்கை வேண்டுமெனில் பற்றுக பற்று அற்றான் பற்றினை. எந்த வகையிலையும் நிம்மதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. அதை வள்ளுவர் சொல்றார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எந்தெந்த உறவுகளிலே இருந்து, எந்தெந்த வசதிகளிலே இருந்து உன்னை நீ விலக்கிக் கொள்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பத்தில் இருந்தும் நீ விலகி விடுகின்றாய். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இந்த குறளை சொல்லுகின்ற போது உதட ஒட்டாது. தத்துவமே அதுதான். ஒட்டினா துன்பம், ஒட்டலைன்னா துன்பம் இல்லை. அடுத்து 38 முதல் 40 வரை. நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் சிசு கருப்பையாலும் மூடப்பட்டிருப்பது போன்று ஞானம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது. நிறைவு செய்ய முடியாத பேராசை ஞானியின் நிரந்தர சத்ரு. இந்திரியங்களும் மனதும் புத்தியும் அதற்கு இருப்பிடம். இவைகளால் இது ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்குகிறது. நெருப்பு புகையால் மூடப்படுகிறது. கண்ணாடியை அழுக்கு மறைக்கிறது. ஒரு குழந்தையை கருப்பை மறைக்கிறது. அதுபோல ஆசை ஞானத்தை மறைக்கிறது. நிறைவு செய்ய முடியாதது எல்லாமே பேராசை தானே. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான பகைவன் யார் என்றால் அவனுடைய ஆசைகளே. இன்னும் சொல்லப்போனால் ஓஷோ சொல்லுவார், டிசைரிங் இட் செல்ஃப் இஸ் அகெயின்ஸ்ட் த காட். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எப்போ பகை வருகிறது என்றால் நீ ஆண்டவனிடத்தில் கேட்கின்ற போது உனக்கும் ஆண்டவனுக்கும் பகை வருகிறது. டிசைரிங் இட் செல்ஃப் இஸ் அகெயின்ஸ்ட் த காட். என்ன ஒரு துணிச்சலான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எனவே அறிவை புல இன்பங்கள் மறைத்திருக்கின்றன. மாயை விலகினால் மயக்கம் தெளிந்துவிடும். அது கண்ணதாசன் அழகா சொன்னார், எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அந்த மாயை விலகினால் மயக்கம் தெளிந்துவிடும். சிக்கல்களும் துன்பங்களும் தருணவற்றை இன்பம் என கருதி சிக்கிக்கொள்வது மனமயக்கம்.
எப்படி நெருப்பை புகை மறைக்கிறதோ, கண்ணாடி அழுக்கு படிந்து பிம்பம் தெரிவதில்லையோ, சூரியனை மேகம் மறைக்கிறதோ, சிசுவானது கருப்பையால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் ஞானம் ஆசையால் மறைக்கப்படுகிறது. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயம் இல்லை கருத்து இல்லை தானே. திருமந்திரம். மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள். நான் என்ற மாயை மறைத்ததனால் தெய்வம் என்ற மறைப்பொருள் மறைந்து போனது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். நான் அல்ல என்ற தெளிவு வருகின்ற போது தெய்வத்தை தரிசிக்கலாம். மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு, மாயையிலிருந்து வெளிப்பட வேண்டும், மாயையை விலக்கிவிட வேண்டுமென்றால் வல்லமை வேண்டும், தவ வலிமை வேண்டும், தத்துவ விளக்கம் வேண்டும். அப்போதான் மறைக்க முடியும் மாயையை. இல்லை என்றால் மாயை நம்மை மறைத்துவிடும். அப்படி மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயம் இல்லை கருத்து இல்லை, உடம்பும் இல்லை எண்ணமும் இல்லை. உடம்பும் இல்லை எண்ணமும் இல்லை. அப்போ தெய்வ தரிசனமே சாத்தியம். அப்படி மாயை நாம் மறைக்க வேண்டும், இல்லை என்றால் மாயை நம்மை மறைத்துவிடும் என்கிறார் திருமூலர். அறிவின் வெளிச்சத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்கிறார் மகரிஷி. அடுத்து 41-2 ஸ்லோகங்களில் இந்திரியங்களை அடக்கி ஞான விஞ்ஞானத்தை அழிக்கின்ற பாப வடிவாம் ஆசையை அறவே ஒழித்துவிடு. இந்திரியங்கள் உடலினும் பெரிதாம், அவற்றிலும் மனம் மேலானது, புத்தியோ மனதை விட பெரியது, புத்திக்கும் உயர்ந்தது ஆத்மா. இந்திரியங்களை அடக்கி ஞான விஞ்ஞானத்தை அழிக்கின்ற பாப வடிவாம் ஆசையை அறவே ஒழித்துவிடு. இந்திரியங்கள் உடலினும் பெரிது, அதனினும் பெரிது மனம், மனதினும் பெரிது புத்தி, புத்திக்கும் பெரிது ஆத்மா. எப்படி? மனம் புலன் வழியாக செயல்படுவதால் புலன்களை விட மனம் உயர்கிறது. மனதுக்கு புத்தி அடிப்படை. புத்தி என்பது புறமனம், அதாவது புலன் வழியே செயல்படக்கூடியது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற மனோநிலை புத்தி. சித்தம் என்பது நடுமனம். புலனை மூளையோடு இணைத்து சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி தவறுகளை திரும்ப செய்யாமல் காக்கின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த சித்தம். அகங்காரம் என்பது அடிமனம். மூளைக்கும் அடித்தளமாக உள்ள ஆத்மாவில் செயல்படுவது அகங்காரம். அது தெய்வ சிந்தனையோடு கர்ம யோகியாக வாழ்வது அகங்காரம். அங்கே திட்டமிடுதலும் இல்லை, முன்னேற்பாடும் இல்லை. அது நடக்க வேண்டிய காலத்தில் சிறப்பாக இயல்பாக நடத்தி வைப்பது தெய்வ சங்கல்பம். அந்த சிறப்பை பெறுவதற்கான வழிவகை நிஷ்காமிய கர்மயோகம். அடுத்து 43வது ஸ்லோகம். புத்தியிலும் மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெல்ல முடியாததும் ஆசை வடிவுடையதுமாகிய சத்துருவை அழித்து விடுவாயாக. புத்தியிலும் மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெல்ல முடியாததும் ஆசை வடிவாகிய சத்துருவை அழித்து விடுவாயாக. இப்போ ஏற்கனவே குருட்சேத்திரம் என்பது நமக்குள் அறிவுக்கும் மனதுக்கும் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நடக்கின்ற தொடர் யுத்தம் என்று பார்த்தோம். அந்த கருத்தை மீண்டும் இங்கு வலியுறுத்துகிறார். ஆத்மாவை சிக்கலில் ஆழ்த்துகின்ற பேராசை என்ற இக்குணத்தை, எதிரியை அழித்து விடுவாயாக. மாறாக துரியோதனனை கொன்று விடு என்று சொல்லவில்லை பகவான்.
ஆத்மாவை அறிய சொல்கிறார். இந்த தன்மையை பெறுவதற்கு நிஷ்காமிய கர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய உட்பொருள். அதாவது எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு கர்மயோகம் என்கிறார் மகரிஷி. இதையே பைபிளில் நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்கிறார். இப்படி 43 ஸ்லோகங்களில் கர்மயோகத்தை நிறைவு செய்கின்றார். இதை மகரிஷியுடைய ஒரு கவியோடு நிறைவு செய்கின்றேன். இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன், இது உலக பொதுவாம் அது நெறி சமயமாகும். ஒத்தது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்த வெளி உயர் அருட்பேராற்றல் சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம் தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறையுணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. அந்த பேரை பெறுவதற்கு புண்ணிய கர்மா துணை செய்ய வேண்டும். நல்ல பரம்பரையில் பிறந்திருக்க வேண்டும். சாத்விகமான தாய் தந்தை தாத்தா பாட்டிக்கு பிறந்திருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் தத்துவம் செல்லுபடியாகும். கெடுகிட்ட பிறப்புக்கு தத்துவங்கள் ஏற்கவே முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். எனவே அவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் சாலச் சிறந்தது. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.